ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாதத்தில் மகர ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு தாங்க. இதோடு கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகநிலை மற்றும் கிரக மாற்றங்கள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கர நிலையிலும் இருக்கிறாருங்க. களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், புதன் வக்கரமாகவும் இருக்கிறாருங்க. கூடவே சந்திரனும் இருக்கிறாரு. அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரகநிலை இந்த மாதம் இப்படி தாங்க பலம் வருது. கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா 3/12 அன்னைக்கு சுக்கிரன் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாருங்க. 15/12 அன்னைக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 30/12 அன்னைக்கு சுக்கிரன் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இது மாதிரியான கிரக மாற்றங்கள் தாங்க இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தாங்க இந்த மகர ராசிக்காரங்க. பொதுவாகவே சனி என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வருங்க. அந்த அளவுக்கு நாம் சனியை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் சனி அந்த அளவுக்கு பயன்படுத்தக்கூடியவரா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைங்க. நாம் செய்கிற தவறுகளுக்கு தண்டனை தந்து நம்மை நல்ல வழிப்படுத்துபவர் தான் இந்த சனி பகவான். வேகமாக செல்லும் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை தடுத்து நிறுத்தி நாம் எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம், நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துவார். சனி பகவான் நவகிரகங்களில் ஒருவருங்க. இவருக்கு மந்தன், சனீஸ்வரன் என்ற பெயரும் இருக்குது. இவர் நவகிரகங்களில் எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத தனி சிறப்பு தாங்க சனிக்கு இருக்குது. சனி பகவான் பூமியை சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் ஆகுமாங்க. ஒரு லக்னத்தில் இருந்து இன்னொரு லக்னத்துக்கு செல்ல அதிக காலம் எடுத்துக்கொள்ளும் ஒரே கிரகம் இந்த சனி பகவான் தாங்க. ஏழரை சனி, அஷ்டம சனி ஆகியவற்றின் வழியாக வாழ்க்கையின் அனுபவத்தையும் புரிதல்களையும் செய்யக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். எல்லாரும் ஏழரை சனியை பார்த்து தாங்க அதிகமாக பயப்படுவாங்க. உண்மையில் அஷ்டம சனி தாங்க ஒருவருக்கு அவமானங்களையும் அலைச்சலையும் தேடித்தரும். வாழ்க்கையின் எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்த்து போராடும் துணிச்சலையும் அனுபவங்களையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம கைவிட மாட்டாருங்க. சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் தாங்க இந்த சனி பகவான். இவர் யம தர்மராஜனின் சகோதரன். சனி பகவான் ஒருவரின் ஆயுளை ஆதிக்கம் செய்பவரால் தான் இவரை ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்மம், அர்த்தம், காமம், மோஷம் ஆகிய 4க்கும் இவரே காரகன் ஆவாருங்க. ஒரு ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவர் எல்லாவித சகல சௌபாக்கியங்களையும் பெற்று உரிய வாழ்க்கையை வாழ்வாருங்க. சனி பகவான் நவகிரகங்களில் ஒரு கிரகமாக இருக்கிறாருங்க. இவருக்குன்னு தனி கோவிலே இருக்கு. இது நவகிரகங்களில் ஒரு ஸ்தலமாக அமைஞ்சிருக்குங்க. யாரெல்லாம் இந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே சனி பகவானை பிடிச்சவங்க எல்லாம் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. மகர ராசிக்காரங்க தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாக இருப்பாங்க. அதோட தைரியமானவங்களும் கூட. மிகவும் பொறுமையானராகவும் இவங்களுக்கு தேவையானதை அடைவதற்கு மற்றவங்களை புரிந்து கொள்வதிலும் அதே அளவுக்கு பொறுமையுடனும் இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் அவசரமானவங்க. மகர ராசிக்காரங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டமான நெருக்கடியிலையும் அமைதியான மனநிலையில தாங்க கடினமான முடிவுகளையும் எடுப்பாங்க. மகர ராசிக்காரங்களின் மிகப்பெரிய பலம், பலவீனம் இது ரெண்டுமே பிடிவாதம் தாங்க. ஒரு விஷயத்தை செய்ய முடிவு எடுத்துட்டா எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. இவங்க உழைப்புக்கு அஞ்சாதவங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சிடுவாங்க. அப்படி செஞ்சு நல்ல பேரும் வாங்கிக்குவாங்க. மகர ராசிக்காரங்க இந்த மாதத்தில் கடினமாக உழைப்பாங்க. ஆனாலுமே அதுக்கேற்ற பலன்கள் இவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்காதுங்க. கொஞ்சம் காலம் பொறுத்திருந்து தான் ஆகணும். பணியிடத்தில் மேலதிகாரியின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. உங்களோட புதுமையான யோசனைக்கு அவங்க மரியாதை கொடுப்பாங்க. உங்கள் கூட வேலை செய்யும் ஊழியர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பாங்க. தொழில் செய்ய திட்டமிட்டு இருக்கிறவங்க உங்களோட தொழிலை தொடங்க இது ரொம்பவே சரியான நேரமாக இருக்குங்க. ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பெரும் வெற்றியை பெறலாம். இந்த மாதம் கூட்டு தொழில் எதுவும் ஈடுபட வேணாங்க. ஏன்னா அதுக்கு மட்டும் இது சரியான மாதமாக கிடையாது. இந்த மாதத்தில் உங்களோட உடல் மற்றும் மனநிலை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. காதலர்கள் உங்களோட துணையுடன் சேர்ந்து சிறந்த தருணங்களை அனுபவிப்பீங்க. உங்களோட உறவில் 3ஆம் நபரின் ஆலோசனையை மட்டும் கேட்க வேணாங்க எப்பயுமே.
கணவன் மனைவி மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான திருமண உறவை பெறுவீங்க. மகர ராசிக்காரங்களின் நிதிநிலை மிகவும் அதிகமாக மேம்பட போகுதுங்க. உங்களுடைய இந்த நிதி மேம்பாட்டை அதிகமாக்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதத்தில் ஏதாவது சாதனைகள் புரிய முயற்சி எடுங்க. நாம் இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த மாதத்தோட பொது பலன்கள் தாங்க. இப்போ இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான மகர ராசிக்காரங்களோட பலன்களை விரிவாக பார்க்கலாம். இந்த மாதம் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் தங்களோட நேரத்தை ஒன்றா செலவழிக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட உறவில் மூன்றாம் நபரின் தரப்பு ஆலோசனை கேட்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. கணவன் மனைவி மகிழ்ச்சியான மற்றும் இணக்கமான திருமண வாழ்க்கையை அனுபவிப்பீங்க. பெரியவர்கள் உடனான உறவு மற்றும் கொஞ்சம் சிக்கலானதாக இருக்குங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களோட குழந்தைகளுடனான உறவு ரொம்பவே அற்புதமாகவும் அழகாகவும் இருக்க போகுதுங்க. இதன் மூலயமா உங்களோட குடும்பத்தில் ரொம்பவே அருமையான சூழ்நிலை உருவாக போகுது. இந்த மாதம் மகர ராசிக்காரங்களின் நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. மேலும் உங்களோட வங்கி இருப்பும் அதிகமாகுது. இதன் மூலயமா உங்களோட நிதி நிலைமை ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. உங்களோட நிதி வளர்ச்சிக்கு குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடமிருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்க போகுதுங்க. சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கு சரியான காலகட்டமாகவும் இது இருக்குது. அதனால் வீடு, மனை, நகை இது போன்ற எதிலையாவது இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. அது உங்களுக்கு பின்னாடி உதவும். இந்த மாதத்தில் மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறத மட்டும் வேணாங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். இந்த மாதம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்க கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கிட்டு இருங்க. உங்களோட உழைப்பின் பலனை நீங்கள் கண்டிப்பாக இறுதியில் அனுபவிப்பீங்க. உங்களோட முன்னேற்றத்திற்கு அலுவலக நிர்வாகத்தின் வலுவான ஆதரவை உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் கூட வேலை செய்யும் பணியாளர்கள் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருப்பாங்க. உற்பத்தி துறையில் பணிபுரியும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்புக்கான வெற்றியை பெறுவதற்கு இது சிறந்த நேரமாக இருக்குதுங்க. ஆனாலுமே கூட உங்களோட ஊதிய உயர்வு கொஞ்சம் கால தாமதமாக தான் கிடைக்கும். ஐடி மற்றும் ஐடிஇஎஸ் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் கடினமான வேலைகள் இருக்குங்க. ஆனாலுமே அதுக்கான ஊதிய உயர்வு கிடைக்க கொஞ்சம் காலதாமதம் ஏற்படலாம். கல்வித்துறையில் பணிபுரியும் மகர ராசிக்காரங்க பொறுமையாக இருக்கணுங்க இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் உங்களோட செயல்திறனை மதிப்பிடும் நேரமாக தான் இது அமைஞ்சிருக்கு. மருத்துவர்களாக இருக்கிறவங்க இந்த மாதத்தில் நல்ல பெயரையும் புகழையும் சம்பாதிக்க இது ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குங்க. நோயாளிகளுக்கு சிறப்பான சேவை செய்கிறது மூலியமாக நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்க போகுதுங்க. சினிமா மற்றும் ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு சம்பாத்தியம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்க போகுது. இது ஒரு ஜாக்பாட் நேரமாக இருக்குதுங்க. சொந்த தொழில் நடத்த நினைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான நேரமாக அமைஞ்சிருக்குதுங்க. ஏற்கனவே உங்களோட தொழிலை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பெரும் செழிப்பையும் வளர்ச்சியும் பார்க்க போகிறீங்க. தற்போது எந்த ஒரு கூட்டாண்மை முயற்சியிலும் ஈடுபடாதீங்க. அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். இந்த மாதம் தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற வகையில் தாங்க கிரகநிலைகள் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க. ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு குறிப்பிட்ட சாதனைகள் செய்யவும் முன்னேற்றங்கள் ஏற்படவும் இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க. எந்த ஒரு கூட்டு வணிக முயற்சியிலும் இப்போதைக்கு நுழையாதீங்க. அது எல்லாமே இப்போதைக்கு தவிர்த்துடுங்க. ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. அதிகாலையில் தியானம் செய்வதன் மூலமாக மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. வயிற்றில் சில பிரச்சனைகள் ஏதாவது வரலாங்க. அதனால் வெளியில் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்க கூடுதல் முயற்சிகள் செய்யணுங்க. கெட்ட பெயர் ஏதாவது வரலாங்க. அதெல்லாமே தவிர்க்க முயற்சி செய்யுங்க. வெளிநாட்டில் படிக்க திட்டமிட்டிருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற வகையில் விசா கிடைக்குங்க. இதுவே அதுக்கு சரியான நேரமாகவும் அமைஞ்சிருக்கு. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களும் அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தகுந்த மாதிரி பலன்களில் வேறுபடலாங்க. இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெற சனிக்கிழமையில் சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வாங்க. காரிய தடைகள் வெற்றி அடையும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.